நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தின் கடைசியிலே ஒரு செய்தியை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்து கிடந்த போது ஆண்டவர் கொடுத்த செய்தி எனக்கே கேள்விக்குறியாக இருந்தது. நான் என்ன செய்கிறது ஆண்டவரே, இந்த செய்தியை நான் கொடுப்பதா வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து காத்து கிடந்தேன். 2 நாள் பெரிய போராட்டம். என்ன ஆண்டவரே, இது உங்களுடைய செய்தியானால் நான் கொடுக்கும்படியாக எனக்கு நீர் பலன் தர வேண்டும். இதை உம்முடைய சித்தப்படியே, உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைப்படியே நீர் எதை விரும்புகிறீரோ அதை கொடுக்க வேண்டிய அதே எண்ணத்தோடு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரத்தில் காத்து கிடந்த போது ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபடியினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த இடத்திலே, எந்த ரூபத்திலே அன்பு சகோதரனை சகோதரியே இந்த வருடத்தின் கடைசியில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னான். உன் வாழ்வு 2025 வருடம் செழிப்பாகும், ஆசீர்வாதமாகும் என்பதற்கு நான் ஆணித்தரமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எதை செய்கிறது? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தையிலே ஆசீர்வாதம் உண்டு, அரவணைப்பு உண்டு, சமாதானம் உண்டு, கீழ்ப்படிதல் உண்டு, சந்தோஷம் உண்டு. அதே வேளையிலே அதே வார்த்தையிலே ஆண்டவர் வேதத்திலே எச்சரிப்பையும் வைத்திருக்கிறார். எல்லா நாளும் ஆண்டவர் ஒரு திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தின் செய்தியை கொடுப்பதில்லை. எல்லா நாளும் ஆண்டவர் சுவிசேஷத்தின் செய்தியை கொடுப்பதில்லை. எல்லா நாளும் ஆண்டவர் தீர்க்க தரிசன செய்தியை கொடுப்பதில்லை. எல்லா நாளும் எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதில்லை. ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய திருச்சபையின் மேல், தன்னுடைய ஆலயத்தின் மேல் அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறாரோ அதைத்தான் கொடுப்பார். அதை தம்முடைய ஊழியர்களை கொண்டு அவர் கொடுக்கிறார். சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையணியால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுக்கு முதலாவசனம் சொல்லுகிறது, அவர் உம்முடைய தடியும் உம்முடைய கோலும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மேய்ப்பனாக இருந்த தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனிடத்திலே ஆண்டவர் 2 முக்கியமான ஆயுதத்தை கொடுக்கிறார். ஒன்று கோல், இன்னொன்று தடியை கொடுக்கிறார். கோல் எதற்காக கொடுக்கப்படுகிறது? அது வழிதப்பி போகும்போது அதை அதன் கழுத்தில் பிடித்து திருப்பி விடுவான். 2வது, ஆடானது அதனுடைய எல்லைக்கு மேலான புல் இருக்கிறது அல்லது ஒரு மரத்துடைய தலை இருக்கிறதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆடு எட்டி பார்க்கும். அதை எட்டி பார்க்க முடியாவிருந்தால் அந்த மேய்ப்பன் அந்த கோலை வைத்து அதற்கு நேராக அந்த மரத்தின் தலையை அதற்கு நேராக பிடித்து கொடுப்பான், அது சாப்பிடும். ஆனால் தடி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அது இந்த துஷ்ட மிருகங்கள் மற்ற பிராணிகளிலிருந்து இந்த ஆட்டை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவன் கையிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு மேய்ப்பனானவன் 2ஐயும் சரியாக பயன்படுத்தாவிட்டால் ஆடு செத்து போகும், அவன் ஆட்டு மந்தையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆடுகளை மேய்க்க வேண்டும், எதிரிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். 2ஐயும் ஆண்டவருடைய மேய்ப்பனானவன் அவர் மேய்ப்பனாய் இருந்தபடியினாலே ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் ஆடுகளுக்கு மேய்ச்சலை கொடுக்கிறான், எச்சரிப்பையும் அவன் கொடுக்கும் போதுதான் இந்த ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது. அநேக நேரங்களிலே மேய்ப்பனானவன் அதற்கு போராட முடியாது. எனவே அவன் எதையாவது போட்டு தடை பண்ணும்படியாக முயற்சிகளை செய்வான். அதற்கு அடுத்தபடியாக அவன் அந்த ஆடுகளை பாதுகாப்பாக
அந்த நேரத்தில் அவன் ஒரு புறத்திலே ஆடுகளை பத்திரப்படுத்துவான், இன்னொரு கையிலே தடி வைத்துக் கொண்டு விரட்டிக் கொண்டு இருப்பான். இப்பொழுது அந்த எதிரான மிருகமானது இதை தொட முடியாதபடி பாதுகாக்கும். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் கோழி குஞ்சுகளை பெற்றெடுத்து கோழி குஞ்சுகளை கொண்டு தெரிகிற கோழியை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பருந்து வருகிறது, வட்டமிட ஆரம்பித்த உடனே அது ஒரு கணைப்பின் சத்தத்தை கொடுக்கிறது. எல்லா கோழி குஞ்சுகளும் அருகிலே ஓடி வருகிறது. இதற்கு மேலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு குஞ்சை பார்த்து இன்னும் வேகமாக கத்துகிறது, ஓடிவா, உனக்கு ஆபத்து கட்டி இருக்கிறது. இதையும் கேட்க முடியாத வேண்டிக் கொண்டிருக்கும் போது பறந்து வருகிறது. வேற வழி தெரியாது, பறக்க தெரியாத பறவை அதற்கு எதிராக பறந்து கொத்துவதை நாம் பார்த்திருக்க முடியும். நல்ல மேய்ப்பனும் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கும்படியாய் அதைத்தான் செய்வான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த மேய்ப்பனானவன் நமக்கு தரக்கூடிய செய்தியிலே ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் தரும்படியாய் விரும்புகிறார். எனவே ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டு திருச்சபையானது தன்னை சரிவனம் என்று சொன்னார். ஆடுகள் பாதுகாக்கப்படும், துஷ்ட மிருகங்களிலிருந்து ஆடு பாதுகாக்கப்படும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக தந்தபடினாலே செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலிருந்து பரிசுத்தவானுடைய நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே வேதத்திலே தான் சிலர் செய்த அட்டூழியங்களை எழுதி வைத்திருக்கிறார், துன்மார்க்குடைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் கேட்டான், பரிசுத்த வேதாகம் பரிசுத்தமானது, ஏன் இந்த பொல்லாத கதைகள் எல்லாம் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவர் ஒரு இடத்துல கேட்கிறான். உடனே அந்த பதில் கொடுத்தார், உள்ளதை உள்ளபடியே எழுதுகிறது வேத புஸ்தகம், அதற்கு மறைத்து எழுத தெரியாது. அது என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதி வைக்கும். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் வாழும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர்களை பாதுகாக்கிறார். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவனையும் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார், முடிவை காட்டுகிறார். இதற்காக நீ துன்மார்க்கனாய் வாழக்கூடாது, செம்மையானவனாய் வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், துன்மார்க்கனாய் வாழ்ந்தால் அதற்கு ஒரு பிரதிபலனை வைத்திருக்கிறது என்று எச்சரிப்பாக ஆண்டவர் வேதத்திலே எல்லா பரிசுத்தவான்களை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேதத்திலே 4 முக்கியமான புருஷர்கள் மத்தியில் வைத்து இந்த செய்தி உங்களுக்குள்ளே எச்சரிப்பின் செய்தியாய் நீங்கள் இதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், திருச்சபை பாதுகாக்கப்படும், தேசம் பாதுகாக்கப்படும். 4 விதமான மக்கள் 4 விதமான காரியங்களை செய்தார்கள். குடும்பம் நாசமாய் போன ஒருவனை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேசம் நாசமானதை சொல்லுகிறது. சமஸ்த இஸ்ரவேலர் நாசமாகும்படியான காரியம் உருவானது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேசம் நாசமாய் போகாதபடி எச்சரிப்பின் சத்தத்தை இந்த 24ஆம் வருடம் கடைசி நாளிலே ஆண்டவர் கொடுக்கும்படியாக தீர்மானம் உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நாம் வாசித்தோம், யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே ஆகான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் செய்த தவறு என்ன? இச்சை. அதனால் முடிவென்ன? அவன் குடும்பம் அழிந்து போனது. 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவாலயம் எழுதி வைத்திருக்கிறார். எதை எழுதி வைத்திருக்கிறார்? இந்த மனிதன் யுத்தம் பண்ணும்படியாக போனான் எரிகோவுக்குள்ளே. அங்கிருந்து 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, எரிகோவில் ஒன்றையும் தொடாதே, எல்லாம் சாபத்தீடானது. எல்லா ஜனங்களும் எரிகோவுக்குள்ளே போய் எல்லாவற்றையும் சுட்டரித்தார்கள், வந்தார்கள். ஒருவன் மாத்திரம் அந்த கூட்டத்திலே இச்சையுள்ளவனாய் மாறி போனான். அவன் எடுத்தது மாத்திரமல்ல, தன் பயன்படுத்தவில்லை, எடுத்துக்கொண்டு ஒழித்து
வைத்திருந்தான். இச்சை அவனை செய்ய முடியும் தெரியுமா? வசனம் சொல்றது யோசுவா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்க வேண்டும். யோசுவா 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகான் மாத்திரமல்ல அவனை சார்ந்தவர்களும் செத்து போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இச்சை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் என்று சொன்ன அவன் குடும்பத்தை அழைத்து போட என்பதற்கு ஆகான் ஒரு முன் உதாரணம். எண்ணெய், பாபிலோனிய சால்வை, பொன்பாலம், வெள்ளித்தகடு இவைகள் அவனுடைய கண்களுக்கு முன்பாக பெரிதாக தெரிந்தது. வஸ்திரம், அவனுடைய அணிகலன்கள், பொன் இவைகள் அவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. எதை காட்டிலும்? கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் பொன்னும் அவனுடைய சால்வையும் வெள்ளியும் பெரிதாய் காணப்பட்டு அவன் நிச்சயித்து ஓடினபடியினாலே அவன் குடும்பம் என்ன செய்தது? கல்லறையில் செத்ததாக வேதம் சொல்லுகிறது. எச்சரிப்பின் முதல் காரியம் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன இச்சை எந்த வழியில் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் தந்திருக்கிற நன்மையான வேலை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். பொதுவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், தொடாத சாபத்துக்குள்ளதை தொடக்கூடாது என்று சொல்லும் போது, சாபத்தீடானதை தொடும்போது குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவர் அழிவை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். எச்சரிப்பு முதலாவதாக இச்சை, பொன்பாளங்கள் இவைகள் ஒரு மனிதனை அவனுக்கு காணப்பட்ட இச்சை, பொருளாசை ஆகிய இச்சை அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவன் அழிந்து போனான். ஆகான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கானான் தேசத்துக்கு போக முடியாதபடி முதலாவது கொலை செய்யப்படுகிறான். அடுத்ததாக இரண்டாவதாக இந்த 6 தான் இருக்கு. 4 பேருடைய 4 விதமான மனிதர்களை நான் வைக்க போகிறேன். 4 பேரும் ஆறு என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது. முதலாவதாக ஆகானை பார்த்தோம். இரண்டாவதாக எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாய் மாத்திரம் கை போடுவது தனக்கு அற்பம் காரியமாக காணப்பட்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடியினாலே அவன் ராஜ்யம் எங்கும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களாய் யூதர்கள் எல்லாரையும் சங்கரிக்க வகை தேடினான். இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட இச்சை என்ன? அதிகாரம் என்ற இச்சை. அந்த ராஜா இவனை அவனுடைய ராஜ்யத்திலே மிகவும் உன்னதமான பதவியிலே மேன்மையாக வைத்திருந்தான். அவனிடத்தில் காணப்பட்டது என்ன? எல்லா ஜனங்களும் எழுதி அவனை நமஸ்கரிக்கிறார்கள். மொர்தெகாய் என்ன கொள்கை உள்ளவன்? ஆண்டவராகிய கர்த்தரை தவிர ஒருவரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய நியாயப்பிரமாண கட்டளத்தை சரியாக நிறைவேற்றுகிறவன். என்னை உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், நீ பூமியில் ஒருவரை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எண்ணமுள்ளவனாகிய மொர்தெகாய் என்று நினைக்கிறேன். ஆமானுக்கு முன்பாக அவன் எழும்பவில்லை. அதிகாரம் அவனுடைய கண்களை மறைத்தது. ஒருவேளை என்ன செய்திருக்கலாம்? மொர்தெகாய் ஒருவேளை எனக்கு தீமை செய்திருக்கிறான், மொர்தெகாயை மாத்திரம் அழித்து விடலாம் என்று அவன் நினைத்திருக்கிறான். ஆனால் அவன் செய்ததோ, மொர்தெகாய் இன்ன ஜனத்தான் என்று அறிந்தான். அந்த யூதர்கள் முழுவதையும் அவனுடைய அகாஸ்வர ராஜாவுடைய 127 நாடுகளையும் காணப்படுகிற யூதர்கள் முழுவதையும் அழித்து சின்னாபின்னமாக்கி விட வேண்டும் என்று அவன் தீர்மானமிட்டு அந்த காரியத்தை செய்கிறான். முடிவென்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு அழிவு கிட்டி நெருங்கி இருக்கிறது. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினாலே 127 நாடுகளுக்கும் ஆமானுடைய கட்டளை வெளிப்படுத்தப்படுகிறது. யூதர்கள் 12ஆம் மாதமாகிய அந்த
மொர்தெகாய் ஒருவன் செய்த சிறு தவறினாலே யூத ராஜ்யம் முழுவதும் யூதர்கள் முழுவதும் அழியும்படியான சூழ்நிலை உருவானது. காரணம் என்ன? ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் கொடுக்கப்பட்ட தவறான அதிகாரம் அவனை இந்த யூதர்களை அழிக்கும்படியான காரியத்தை உருவாக்குவதை நாம் பார்க்க முடியும். அதிகாரங்களை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். அதிகாரங்கள் எவ்வளவு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் அரசியலிலே அதிகாரங்கள் வழக்குகள் போடப்பட வேண்டியவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டவர்களுக்கு நேராக திரும்புகிறது. குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அதிகாரங்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கிறது. எதற்காக ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி உலகத்தில் தேசமானது அழிவுக்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகமும் இதே அதிகாரத்துக்குள்ளே சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் செய்த சிறு தவறுகள் பெரிதாக்கப்பட்டு அதிகாரங்கள் கொடுங்கோல் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறபடியினாலே அதிகார இச்சை நிறைந்தவனான ஆமான் ஒரு பெரிய தேசத்தை ஒரு பெரிய இனத்தை அழிக்கும்படியாய் அவன் எழுப்பினதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எச்சரிப்பு என்ன? நமக்கு எதிராக யுத்தம் வருகிறது. நாம் ஒரு தவறும் செய்யவில்லை. இப்பொழுது நான் என் இனம் அழியப் போகிறது என்ற உணர்வு வந்தவுடனே எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசத்தை கூறினார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை போய் அடைந்து வந்தார்கள். கர்த்தர் இறங்கினார். யுத்தம் தலைகீழாய் மாறி போனது. அன்று சகோதரனே சகோதரியே, நீ அதிகாரத்தை வைத்து எதையாவது செய்து விடலாம், இந்த இடத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தார். கர்த்தரே இறங்குவார். காரணம் என்ன? எச்சரிப்பை பெற்ற தேவஜனமானது உபவாசத்தோடு விழுந்து கிடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்க வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அதிகாரங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேராக எழுதி வரும் என்று சொன்னார். எச்சரிப்போடு வாழும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமானை கொண்டு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகாரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஜனங்களின் நன்மைக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் தவறாய் பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்கும்? அதை வேதமே எழுதி வைத்திருக்கிறது. ஆமான் எந்த தூக்கு கயிற்றை மொர்தெகாய் செய்தானோ அதே தூக்கு கயிறு அவன் தூக்கி போடப்படும்படியான காரியத்தை உருவாக்குனதாக வேதம் சொல்லுகிறது. ஐயா, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேசமே, ஐயா, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன் அதிகாரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எச்சரிப்பாய் வாழும்படியாய் ஆண்டவர் உனக்கு இந்த செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக இந்த ஆவிலே ஆரம்பிக்கிற ஒரு மனிதன் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இவனும் ஆயிரதான் ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு சத்தம் போடும்போது ஒரு நடிக்கும் போது ஆயிரம் சொல்றது ஆயிரம் கத்துக்கிறோம். அந்த ஆதான் இந்த 4 மனிதருடைய பேருக்கு முன்னடையாளமாக வைக்கப்படுகிறது. எச்சரிப்பாய் வாழ வேண்டிய நாம் இந்த 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே தன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவரும் இல்லை. 21ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 21 நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாவுக்கு சுவரில் நீரிடும் ஒரு நாய்ந்தராயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும்
சங்கரித்து நீ எனக்கு கோபம் ஊட்டினது போல இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின உன்னுடைய குடும்பத்தை ஒப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆகாபுடைய சரித்திரத்தை நாம் வந்து பார்க்க வேண்டும். இவனுக்கு என்ன இச்சை வந்தது? அடுத்தவருடைய சுதந்திரத்தின் மேல் இச்சை. முதலாவதாக வந்த இச்சை பொருளாசையாகிய இச்சை. இரண்டாவதாக வந்த இச்சை என்ன? அதிகாரம் என்ற இச்சை. மூன்றாவதாக வந்த இச்சை என்ன? அடுத்தவருடைய சுதந்திரம் என்ற இச்சை. அடுத்தவன் பொருள் மேல் ஆசை வைத்து அவனுடைய பொருளை தன் பெயருக்கு மாற்றக்கூடிய மோசமான இச்சை அநேக குடும்பங்களை பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு மனிதனுடைய காணொலியை நான் பார்த்தேன். 8 வருடமாக ஒரு விஏஓ ஆபீஸில் போய் தன்னுடைய சொத்தை இன்னொருத்தன் அவன் பெயரில் பட்டா போட்டு அபகரித்து கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். 8 வருடமாக ஒரு விஏஓ ஆபீஸ்ல ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொத்தை இன்னொருவன் அபகரித்திருக்கிறான். அந்த சொத்து அந்த மனிதனுக்குள்ளதான் என்று அந்த எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி அதை தனக்கு நேராக திருப்பி விட்டிருக்கிறான். 8 வருடமாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவருடைய பொருள், அடுத்தவருடைய சொத்து, அடுத்தவருடைய சுதந்திரம், இதன் மேல் இச்சை இருந்தபடியினாலே ஆகால் செய்த தவறு என்ன? அவன் போகிறான், அவன் ஆசிரமத்தில் போய் அவன் வீட்டில் போய் துக்கமுகமாய் படுத்து கிடக்கிறான். அவனுடைய மனைவி வருகிறாள். மனைவிக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆகாப் அரண்மனைக்கு வரவில்லை. அவன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செய்யவில்லை. வீட்டில் படுத்து கிடக்கிறான். என்னவென்று தெரியவில்லை. யார் கேட்டாலும் இவன் பதில் சொல்லவில்லை. இயேசுவில் வருகிறாள், கேட்கிறான், என்ன ஆயிற்று உமக்கு? அவன் சொல்லுகிறான், நம்முடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நாபத்துடைய தோட்டத்தை கேட்டேன், அவன் தரவில்லை. அவள் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலுடைய ராஜா என்பதை மறந்து இந்த உன்னுடைய குடியானவர்களிடத்திலே போய் நீ கேட்டாயா? நீ அமைதியாயிரு, அந்த பூமியை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அவள் செய்த காரியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவள் செய்வது என்ன? உத்தமமான இந்த நாபத்தை கொலை செய்யும்படியாக 2 பொய் சாட்சிகளை உருவாக்கினார். உத்தமமான மனிதன் சொல்லுகிறான், என் சுதந்திரத்தை நான் கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக, என் சுதந்திரத்தை கர்த்தர் பாதுகாப்பாராக என்று சொல்லி சுதந்திரத்திற்காக வைராக்கியமாய் இருந்தவனை 2 பொய் சாட்சிகளை அனுப்பி அவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்லி பொய் சாட்சிகளை எழுப்பிவிட்டு குற்றமில்லாதவனை குற்றப்படுத்தி கொலை செய்த கொலைப்படி ஆகாபின் மேல் சுமத்தப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்கதரிசி போகிறான், ஆகாபே என்ன செய்தான்? அவன் அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், எனக்கு பகைவனே என்னை கண்டுபிடித்தாயா? எனக்கு பகைவனே நீ என்னை கண்டுபிடித்தாயா என்று கேட்கிறான். சர்வவல்லவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்ட போது கர்த்தர் காயினை பார்த்து கேட்டார், உன் சரீரம் உன் சகோதரனுடைய சரீரத்திலே காணப்பட்ட ரத்தம் எங்கே? பூமியில் இருந்தது கூப்பிடுகிறது. நாபத்தின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. உலக மனிதன் தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டான், எனவே நீ போ என்று சொன்னார். போகும்போது வழியில தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என்னடா தப்பு பண்ணின என்று கேட்டான். அவனுக்கு தெரியும் இந்த தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் சொல்லி விடுவான். அடுத்த வார்த்தை, மனம் திரும்பலாம், தப்பு பண்ண என்று சொல்லவே, என் பகைவனே என்னை கண்டுபிடித்தாயா என்று கேட்கிறான். தன்னை தாழ்த்த வேண்டிய ஆகாப் தன்னை உயர்த்தினான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகாபுக்கு ஒரு சுவரிடும் நாய் கூட சுவரிலே தன்னுடைய அசிங்கத்தை விடுகிற ஒரு நாயை கூட நான் மீதியாய் வைக்காதபடி இஸ்ரவேலிலே விடுபட்டவனையும் அடைபட்டவனையும் சங்கரிப்பேன் என்று சொன்னார். ஆகாப்
ஆகாபுடைய சுதந்திரத்தின் இச்சை, அடுத்தவருடைய சுதந்திரத்தின் மேல் காணப்பட்ட இச்சை அந்த ஆகாபை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டதை நாம் பார்க்க முடியும். இயேசுவேலுடைய முடிவென்ன? ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார், இயேசுவேலே உன்னுடைய சரீரம் என்னவென்று சொல்ல முடியாதபடி நாய்களும் சரீரத்தை தின்னும், நீ யார் என்று உருக்கொய்யாதபடி உன்னுடைய சரீரம் அந்த தெருவிலே அந்த அந்த அரண்மனையிலே எரிந்து போடப்படும் என்று சொன்னார். அப்படியே நிறைவேறுகிறது. அந்த அரண்மனையில் இருந்த ராஜ ஸ்ரீயானவள் நாய் நக்கி அவளுடைய தலைவட்டை தவிர மீதி எதுவும் இல்லாதபடி தின்று கொண்டதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எச்சரிப்பாய் வாழ வேண்டிய நாம் இந்த ஆமானுடைய இச்சை, ஆகானுடைய இச்சை, ஆகாவுடைய இச்சை, இந்த மூன்றும் நம்முடைய கண்களுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் ஒரு மனிதன் செய்தபடியினாலே அவருடைய சந்ததிகள் ஒரு தேசம் அழியும்படியான சூழ்நிலை. அந்த ராஜ்யபாரம் ஆண்டவருடைய கையை விட்டு பாபிலோனுக்கு அடிமையாக போகக்கூடிய அளவிலே ஆகாப் செய்த காரியங்கள் ஒன்றென்றால் அவருடைய தலைமுறையிலே வந்து முடிவு. அப்படி பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். 70 வருஷம் பாபிலோனின் அடிமைத்தனத்திலே கிடந்து வேதனைப்பட்டார். ராஜகுமாரர்கள் எல்லாரும் ராஜ அரண்மனையிலே வேலையாட்களாகி மாறி போனார்கள். எச்சரிப்பு. நான்காவதாக, நாம் செய்யாத பாவத்துக்காக, நாம் செய்யாத அக்கிரமத்துக்காக, நாம் செய்யாத மீறுதலுக்காக இன்றைக்கு எல்லா மனிதர்களும் ஒரு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இதுவும் ஆயிரதான் ஆரம்பிக்கிறது. பேர சொல்ல முடியுமா? யார் அது? ஆதாம், ஆமான், ஆகான், ஆகாப், ஆதாம். ஆதாம் நான்காவதாக நமக்கு முன்பாக எச்சரிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறான். என்ன எச்சரிப்பு? நீங்க வாசிக்கிறான். இதே தவறு யார் செய்தார்கள்? ஆகாப் செய்த அதே தவறை இந்த ஆதாமும் செய்தான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை கேட்டு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இன்றைக்கு எல்லா மனிதரும் வருத்தப்பட்டுக் கொண்டு கிடக்கிறோம். ஆண்டவர் உருவாக்கி வைத்த ஏதேன் தோட்டம், காலையில ஆதாம் எழும்பனுடைய ஆகாரம் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. எல்லா விருட்சங்களும் அவருக்கு தேவையான விருட்சங்கள், கனிமரங்கள் ஒவ்வொரு காலையிலும் விளம்புறவன பூத்து தொங்கிக் கொண்டிருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம், அவன் வசிப்பதற்கு தேவையான எல்லா விருட்சங்களையும் ஆண்டவர் வைத்திருந்தார். எழுந்தனுடனே ஆண்டவர் நடக்கணும், அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சுற்றி வர வேண்டும். அவனுடைய தேவையானவைகள் எல்லாம் ஆண்டவர் வைத்திருந்தார். நேரத்துக்கு சாப்பாடு ஒழுங்காக வைத்திருந்தார். ஏசிக்குள்ள உட்கார்ந்து இருந்தான். ஆண்டவர் எப்பொழுது தோட்டத்தை விட்டு துரத்தினாரோ அப்பொழுது இந்த தேசமானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்குகிறது. காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த இச்சை. என்ன இச்சை அவனுக்குள்ள இருந்தது? சாப்பாட்டு இச்சை. அது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு தன் மனைவியின் மேலிருந்த ஆசை இச்சை. தன் மனைவி சொல்கிறது அப்படியே கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அதுவரையும் ஆண்டவரோடு நடந்தவன், ஏதேன் தோட்டத்தை கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருந்தவன், தகப்பனும் மகனுமாக நடந்து கொண்டிருந்த இந்த ஆதாமுக்கு என்றைக்கு மனைவி கொடுக்கப்பட்டாலோ அன்று முதல் மனைவிதான் மந்திரமாக, மனைவிதான் தலைவனை மந்திரமாக, மனைவிதான் எல்லாவற்றுக்கெல்லாமாக மாறி போனார். எப்பொழுது பார்த்தாலும் தன் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு ஆதாம் சுற்றிக் கொண்டு திரிந்தான். கர்த்தரை மறந்து போனான். ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தை மறந்தபடியினாலே மனைவியின் வார்த்தை அவனுக்கு இன்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் சொன்னாரே நான் கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லி அவன் மனம் திரும்பி இருப்பான் என்று சொன்னால் அவளை மீட்டெடுத்திருப்பான். நடந்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும்
தன் மனைவியின் வார்த்தை அவனுக்கு மேன்மையாய் போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவியின் வார்த்தையை கேட்டு நீ செய்யக்கூடாது என்று சொன்ன, நான் உனக்கு நீ புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ கீழ்ப்படியாமையினாலே புசித்தபடியினாலே பூமி எல்லாம் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இதை மாத்திரம் புசிக்காதப்பா. அவனுக்குள்ளே வந்தது என்ன தெரியும்? அந்த ஆசை. அவன் சொல்கிறான், மனைவி சொல்லுகிறான், நாம் இதை புசித்தான் தேவதூதர்களை போல இருப்போம். ஆண்டவரோடு அவர் வரும்போது ரெக்கைகளை அடித்து வருகிறார், தேவதூதர்களோடு வருகிறார். அவரோடு சேர்ந்து நானும் தேவதூதர்களை போல மாறி போகலாம் என்று அப்ப ஆசையை அவனுக்குள்ளே விதைக்கிறார். தன் மனைவியின் மூலமாக அவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை என்ன? நாம் இதை சாப்பிட்டால் தேவதூதரை போல இருப்போம். கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்பட்டு தேவதூதர்களை போல் இருப்போம் என்று சொல்லி அவனுக்குள்ளே செய்தியை தூண்டி விடுகிறான். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகமானது ஒரு சிலருடைய பசப்பு வார்த்தைகளுக்குள்ளே அடிமையாய் போனபடியினாலே ஆண்டவர் கொடுத்த சரியான வழிய நடத்துதலை விட்டுவிட்டு இந்த ஆசை செயல்களுக்கு நல்ல வெள்ளியும் தேவதூதர்களை போல உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துவார். போன பார்த்த தேவதூதர் போலதான் இருக்கு. உள்ள எல்லாமே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கு. சொல்லுகிறான் சாத்தான், ஓ நீ இங்க வந்தா அப்படியே பறந்துடலாம், அப்படியே பறந்து தேவதூதரை போகப்படுகிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விட்டது. காரணம் என்ன? கடவுளை போல மாறணும். எப்படி மாறணும்? ஆண்டோடைய வார்த்தை சொல்ல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எதற்காக எப்படி நாம் மாற வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அது சொல்லுகிறது, இச்சையினால் உண்டாகிய கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி வாசிங்க. இச்சையினால் உண்டாகிய கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி மேன்மையும் மகா உன்னதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கு. இதை விட்டுக்கிட்டு நான் பறந்து போயிடுவேன் அப்படியே போயிடுவேன் என்று சொல்லி இழுத்துக் கொண்டு போகிற மனிதனுக்கு முன்பாக கிறிஸ்தவ உலகம் போய்விட்டது. எச்சரிப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? தேவ ஊழியனாய் இருக்கிறவன் ஆத்மாக்களை பாதுகாக்க வேண்டும். தடி எதற்கு கொடுக்கிறார்? எச்சரிப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் மேய்ப்பன் மூலமாக உங்கள் ஆலயத்திலே அருளப்படுகிறது. 24 மணி நேரம் நம்ம டிவியை பார்க்கிறோம். அந்த பாஸ்டர் சூப்பரா இருக்காரு, அவர் வெள்ளையா இருக்காரு, அவர் கருப்பா இருக்காரு, அங்கே பறந்து போயிருவன எல்லாரும் அங்க விதைக்கிறாங்க. ஓ நீ இப்ப நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். ஒருத்தன் கொஞ்ச நாளா பாடி பரலோகத்துக்கு கொண்டு போன. இப்ப போய் கேட்டான், நான் முதலே சொன்னேன் போறது சரியில்லை, தயவு செய்து அவர் ஊழியர் என்று சொன்னார்கள். நாறிக்கொண்டு கிடக்கிற சந்தி நாரி போய் பின்னாடி போன ஜனங்கள் என்ன ஆனார்கள்? இவனை கூப்பிட்டு வைத்து அவனுக்கு எல்லாம் மேடை உருவாக்கி கொடுத்து அவனுடைய பாடல்களை பாட வைத்து அவன் கடவுள் தூதன் தான் என்று சொல்லி அவனை நம்ப வைத்த ஊழியர்கள் இன்றைக்கு என்று சொல்லுவார்கள். சபையை எச்சரிப்பு கொடுத்து மீட்டெடுக்க வேண்டிய மேய்ப்பர்கள் இந்த பொல்லாத மனிதர்களுக்கு பின்பாக போனபடியினாலே ஆண்டவருடைய மேல் மந்தையானது சிதறப்பட்டு கிடக்கிறது, சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. எச்சரிப்பாய் வாழணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை தந்திருப்பார். அவன் கள்ளத்திற்கு திருச்சியாவோ ஓநாயாவோ இருந்தான் என்று சொன்னான், அவனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திலே உங்கள் மண்டையை விட்டு உங்கள் கால்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போயிருக்கும் என்று சொன்னான். 2024ஆம் வருடத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். 25ஆம் வருடம் எனக்கு ஒரு ரெக்கையை கொண்டு வந்து எனக்கு முதுகில வச்சு கட்டி நான் தூக்கி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறேன் என்று சொன்னாலும் அவனுக்கு பின்னாக போகக்கூடாது. நான் இப்படி பயன்படுத்துகிறது எச்சரிக்கை வார்த்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த செய்தியை கொடுக்கிறேன். மிக தெளிவாக சொல்லுகிறேன். என்னுடைய சுயத்தில் நான் பேசலை. நான் முந்தா நாள் காலையில் விழுந்து கிடந்தேன். ஆண்டவரே
எனக்கு செய்தி காலையில் சாப்பிடவே தோணலை. காலையில் பாலை வாங்கி உட்கார்ந்து என்ன ஆண்டவரை சொல்லுகிறீர் கொடுக்கலாம். அதற்கு பிறகுதான் செய்திகளை கொடுத்திருக்கிறோம். ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், நீங்க விட்டுவிட்டால் அது உங்க கையில இருக்கு. ஆசீர்வாதத்தை சாபத்தை ஆண்டவர் வைக்கிறார். எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிப்பு கொடுக்கணும். இதுவரை நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் செய்தியை கொடுத்திருக்கிறேன். இதுவரையும் உங்களுக்கு நான் சுவிசேஷத்தின் செய்தியை கொடுத்திருக்கிறேன். வருஷத்தின் கடைசியில் அந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறேன். திரும்பலாமா? ஆமான கொஞ்சம் பாருங்க, ஆகான கொஞ்சம் பாருங்க, ஆகாவை கொஞ்சம் பாருங்க, ஆதாமை கொஞ்சம் பாருங்க. வீட்டில் போய் 4 பேரை 2 நாளை யோசித்து பாருங்க. புது மனிதர்களாய் மாற்றப்பட்டு ஆண்டவரை ஆலயத்தில் வாருங்க. நீங்க தனியா வராதுங்க. அதே போல அந்த தேசத்தை விட்டு போன எத்தனையோ பேர், நம்முடைய ஆலயங்களை விட்டு போனவர்கள், நம்முடைய ஆராதனை விட்டு போனவர்களை திரும்ப கூட்டிட்டு வரணும். அது உங்க கையில் ஆண்டவர் அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். மேய்ப்பன் என்ன செய்வான்? மேய்ப்பன் பாதுகாக்கிறான். தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தான். கோலியாத்தை அடிக்கும்படியாக போகிறான். அவன் தன் அண்ணனாரை பார்க்க வருகிறான். வரும்போது கோலியாத்து மிரட்டி கொண்டிருக்கிறான். இவன் சொல்லுகிறான், அண்ணனாரு சொல்லுகிறான், திமிரு பிடிச்ச பையன் இவன் எதுக்குடா இங்க வந்தான் என்று கேட்கிறான். எல்லா தரங்களும் கேட்கிறாங்க. இவன் பெரிய ஆளாக வாங்க உயரம். பார்த்தவனை போய் நடுங்கி இருக்கிறார்கள். ஒரு சின்ன பையன் வந்தான். யுத்தத்தை பற்றிய பழக்கமே இல்லை. அவன் சொல்லுகிறான், இவனை நான் ஜெயிப்பேன். என்ன காரியத்தை கொண்டு ஜெயிக்கும்படியாக போனான். சபலத்தை கூட்டிக் கொண்டு போனார்கள். சபல் சொல்லுகிறான், அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், நீ இளைஞன், அவனோடு யுத்தம் பண்ண ஆகாது. அந்த வாயோட வார்த்தையை பார்த்தீங்களா? என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது. உம்முடைய அடியானாகிய நான் அதை பின்பற்றி போனேன், அதை அடித்து கொண்டு விட்டேன். அந்த ஆடுகளை மீட்டுக் கொண்டு அந்த தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். மேய்ப்பன் ஒரு ஆடு போனா போகட்டும் என்று தாவீது விட்டு விடவில்லை. ஒரு ஆடை பிடித்துட்டு போனா பரவாயில்லை. ஒரு சிங்கம் வந்தா ஒரு ஆடை பிடிச்சிட்டு போனா பரவாயில்லை. ஒரு கரடி ஒரு ஆடு தான் பிடிச்சிட்டு போம். அது வேற மேய்ப்பன். தாவீது அந்த மேய்ப்பன் இல்லை. தாவீது அந்த மேய்ப்பன் இல்லை. தாவீது அந்த மேய்ப்பன் அல்ல. அவன் தன்னுடைய ஆடு ஒரு ஆடு போவதையும் விடமாட்டான். அவன் ஜீவனை கொடுத்தாவது அந்த நாட்டை மீட்டெடுப்பான். அவன் தான் நல்ல மேய்ப்பன். அவன் தான் நல்ல மேய்ப்பன். மேய்ப்பனாகிய தாவீது சொல்லுகிறான், நீர் மேய்ப்பனாக இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிசாசு கருத்தில் போராடும்படியாய் ஆண்டவர் மேய்ப்பர்களை உருவாக்கி கொண்டு வருகிறான். தேவ சபையே, கிறிஸ்தவ உலகமே, மேய்ப்பனுக்கு செவிவழி. ஆடுகளுக்கு பின்னே போன தாவீது கரடிக்கும் சிங்கத்துக்கும் அவன் போராடி மேற்கொள்வான் என்று சொன்னான் என்று சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஊழியர்களை அக்கினிக்காரிகளாக பண்ணுகிறவர். அவர் தமது தூதர்களை அக்கினி காற்றாக பண்ணுகிறவர். வல்லமையுள்ள ஆண்டவர் தம்முடைய மேய்ப்பர்களை அக்கினி ஜோதிகளாக எடுத்து அனுப்புகிறார். காரணம் என்ன? மேய்ப்பன் தன்னுடைய ஆடு ஒன்றையும் விடமாட்டான். ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மட்டும் கெஞ்சுவான். ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடிக்கும் என்று சொன்னான். அவன் விடமாட்டான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது பிறந்ததிலிருந்து அதை பாராட்டி சீராட்டி வளர்த்து அதை காடுகளிலே கொண்டு பத்திரமாக வைத்து மேய்ச்சலை கொடுத்து அதை வயர் நிறைய பண்ணி அது நல்ல பாறை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் எந்த கரடி வந்தாலும் சரி, எந்த சிங்கம் வந்தாலும் சரி, மேய்ப்பன் விட மாட்டான். நல்ல மேய்ப்பன் விட மாட்டான். ஜீவனை கொடுத்தாவது தன் நாட்டை மேய்ப்பான். அவன் தான் நல்ல மேய்ப்பான். ஓநாய் கூட்டத்துக்குள்ளே சேர்ந்து ஓநாய்களாய் மாறி போகக்கூடாது. அது நல்ல 10 வார்த்தைக்குள் சொல்லும். பிசாசு வந்து சொல்லுவான், நான் உன்னை அங்கே கொண்டு போய் விடுவேன். பிசாசு சொல்லுவான், இதை எடுத்தான் என் கடமையை நான் தீர்த்து விடுவேன். உன் கடமை நான் தீர்க்கிறப்பான். அந்த பொன்பாலத்தை எடு, அந்த வெள்ளியை எடு, அந்த சால்வை யாருக்கு தெரிய
ஒன்றும் தெரியாது. அடுத்தவன் சுதந்திரம் 2 அடி மண் எனக்கு வேணும், 3 அடி மண் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அது இல்லை, உனக்கு மண்ணெல்லாம் அந்த ஆண்டவர் உருவாக்கி வைக்கிறான். வாழ்வதற்கு மண்ணை தந்திருக்கிறார். இருக்கிறவரை வாழும்படியாய் அடுத்தவரை சுதந்திரத்தை எடுக்காதே என்று சொல்லுகிறார். எடுத்தா என்ன கிடைக்கும்? அதுக்குள்ள முடிவை எடுத்து ஆகாப் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆமாம், அதிகாரம் ஆகா, எங்களுக்கு இதை போற உலகத்தில் யாருங்கிற அதிகாரம் கொடுத்துருங்கம்மா. ஆகா, இந்த அதிகாரம் எல்லாரையும் பிச்சு உலகையெல்லாம் நினைச்சான். ஆண்டவரோட மாட்டார், ஆண்டவரோட மாட்டார். எச்சரிப்பாய் வாழ்வோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு இடைவிடுவாராக. என்னுடைய செய்தி பேசல, மிக தெளிவாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, நான் பலவீனன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வல்லமையோடு அவருடைய அதிகாரத்தோடு நமக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். எந்த ஆடை ஒரு ஓனாய் பிடித்து கொண்டு போனாலும் சரி, எந்த ஆட்டை எந்த கரடி பிடித்தாலும் சரி, எந்த ஆட்டை எந்த சிங்கம் பிடித்தாலும் சரி, நல்லமை விட மாட்டான் என்பதை மாத்திரம் நினைவில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு போவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அன்பு நண்பனை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறாய். மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 25ஆம் வருடம் ஜெயமாய் கால் வைக்க வேண்டும். வெற்றி பெற்ற மந்தையாய், மீட்கப்பட்ட மந்தையாய், ஜீவனுள்ள மந்தையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் 2025ஆம் வருடம் கால் வைக்க வேண்டும். அதைத்தான் நல்லமைப்பன் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி நடத்துவாராக. நம்மிடத்தில் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு